ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கோடன் பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்ஜினியர் கிரியேட்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரிட்டர்ன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் த ஸ்ட்ராங்கஸ்ட் இன் ஹிஸ்ட்ரி ரீஇன்கார்னேட் as his descendant 1000 years later சாப்டர் 9 and 10 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் போன எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. சரி, இன்னொன்று தடவை வந்து நம்ம சண்டை போடுவோம் லைக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ ஜீக்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் வந்து நம்ம லைக்காவுக்கும் வந்து ஓகே பரவாயில்ல, நம்ம தோத்துட்டோம் இருந்தாலும் பரவாயில்லன்னு நம்ம லைக்கா வந்து மனசை தேத்திக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம ஜிகே என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்ல பரவாயில்ல ரொம்பலாம் ஃபீல் பண்ணாத, நம்ம இன்னும் அடுத்த மேட்ச் போடுவோம் அப்படின்னு. சரி, நான் ஒத்துக்கிறேன், ஒன்று என்னால் அடிக்க முடியாது நம்ம லைக்கா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு பேரலல் சைட் பார்த்தா எக்கச்சக்கமான மான்ஸ்டர் வந்து படையெடுத்து வந்துக்கிட்டு இருக்கு. இதை யார் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்மளோட லார்ட் பிளாஸா வந்து அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, மொத்தம் இத்தனை மான்ஸ்டர் இருக்கா, சரி இதை அசால்ட்டாக அடிச்சிடலான்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க மான்ஸ்டர்லாம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நம்ம லார்ட் பிளேஸா வந்து சும்மாவா, அவரே லார்டு தானே, ஸோ அவங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்கும், 8 ஸ்டார் பவர் எப்படி இருக்குன்னு காமிக்கிறக்காக டிராகன் ப்ரெஷர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ரெஷர் அங்கே இருக்க எல்லா மான்ஸ்டரையும் வந்து தாக்கணுன்னே அந்த மான்ஸ்டர்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எப்படி சாக போகிறோம், அதனால இந்த இடத்த விட்டு ஓடணுன்னு டக்குன்னு ஓட ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம பேட்ரியாக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்ம் சொல்லி 360 டிகிரிலே அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ சுற்றி இருக்க எல்லா சைடு இருக்க அந்த மான்ஸ்டர் வந்து அசால்ட்டாக வந்து அழிஞ்சிக்கிட்டே போகுது. அது மட்டும் இல்லை, அவர் வந்து பேக்கப்புக்கு எக்கச்சக்கமான நைட்ஸை வந்து வச்சுருந்தாரு. அது எல்லாத்தையும் வந்து அவங்க போய் பார்த்துக்கிறோன்னு சொல்லி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்மளுக்கு அவ்வளோதான் வேலை முடிச்சுன்னு சொல்லி நம்ம லார்ட் பிளேஸா வந்து அங்கேருந்து வெளியே போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து அங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வராங்க. அப்போ அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து, லார்ட் பிளேஸா உங்கள்கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறதுக்காக நான் வந்திருக்கேன். அது என்னது அது அப்படின்னு நம்ம லார்ட் பிளாஸா வந்து சொல்லும்போது, அது வந்து லேடி லைக்கா தான், அவங்க வந்து அட்வான்ஸில் 2 ஸ்டார் போயிட்டாங்க ரேங்க்குக்கு அப்படின்னு சொன்னோன்னே, சரி இதுக்கு இதனால என்னவா இதை வந்து சொல்கிறது ஒரு இதா அப்படின்னு நம்ம லார்ட் பிளாஸா வந்து கொடூரமாக ஆற விட்டுக்கிட்டு இருக்கும்போது, இல்லை அவங்க 2 ஸ்டார் போயிட்டாங்களே, இது அவங்களோட ஏஜோட அச்சீவ்மெண்ட்டில் அப்புறம் அந்த இன்ஸ்ட்ரக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம டிராகன் நெஸ்ட்டில் வந்து இப்போ அவங்க தான் வந்து ஹையஸ்ட்டில் இருக்காங்க ஸ்டாரு. இன்னும் கொஞ்ச நாள் இந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்கன்னா ஈஸியாக 4 இல்லை 5 ஸ்டார் கூட அவங்க போவாங்க அப்படின்னு நம்ம இன்ஸ்ட்ரக்டர் சொல்லும்போது, அதனால என்ன, அதனால ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நம்ம பிளாஸா சொல்கிறாரு. அவருக்கு பொறுத்தளவு இந்த டேலண்ட் வந்து ஒன்றுமே கிடையாது, எல் டிராகன் எல்லா ஃபேமிலியோட அது இருக்குது, இதனால என்ன ஆக போகுது, அவள் எப்போ நல்லா வராளோ அப்போ வந்து என்கிட்ட வந்து சொல்ல, அதெல்லாம் வந்து என் டைமை வேஸ்ட் பண்ணாத நம்ம பிளாஸா சொல்லும்போது, ஆனால் வந்து லேடி லாய்க்கா வந்து டிஃபீட் ஆகிட்டாங்க. டிஃபீட் ஆயிட்டாளா? ஏன்னா அப்பர் கிளாஸ்மேட்டோட சண்டை போட்டு டிஃபீட் ஆயிட்டாளா? இல்ல, அவங்களோட சேம் கிளாஸ்மேட்டோட தான் அவங்க ஃபைட் பண்ணாங்க. அவங்க பேர் தான் வந்து லார்ட் ஜீக்கி, உங்களோட பையன் தான். அவங்களுக்கும் அதே ஏஜ் தான் அப்படின்னு சொல்லும்போது, ஓ லார்ட் ஜீக்கே, ஓ அந்த உமனோட பையனா? அந்த உமனுக்கு பேட்டிலில் கொஞ்சம் டேலண்ட் இருந்தது உண்மைதான். ஆனால் அந்த உமன் வந்து இறந்து போயிட்டாங்களே. ஏன்னா அவன் எப்போ பிறந்தானோ அப்பயே இறந்துட்டாங்களே. அவனுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்கில் இருக்குது 2 ஸ்டாரை வந்து டிஃபீட் பண்ணுற அளவு? அப்போ அங்கே இருக்க இன்ஸ்ட்ரக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, லார்ட் ஜிக்கு வந்து 2 ஸ்டார் போயிட்டாங்க அவங்க ஓனா, எந்த இன்ஸ்ட்ரக்டரும் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு நம்ம இன்ஸ்ட்ரக்டர் சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம லார்ட் பிளேஸாக்கு ஒரே ஆச்சரியம். ஓ அப்படியா, சரி அப்போனா நம்மளோட ஃபஸ்ட் ட்ரையில் ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு நம்ம லார்ட் பிளேஸ் சொல்லிட்டு இருக்கும்போது இன்ஸ்ட்ரக்டர் சொல்கிறாங்க, இன்ஸ்ட்ரக்டர் என்னை மன்னிச்சிடுங்க, ஆனால் அது ரொம்ப சீக்கிரம் இல்லை, இப்போ தான் நம்ம நார்மல் ட்ரைனிங்காக ஆரம்பிக்கிறோம், இப்போ தான் 1 மாதம் ஆச்சு, அதுக்குள்ளே நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணியே ஆகணுமா? அது மட்டும் இல்ல, இன்னும் பாதி பேர் 1 ஸ்டார் கூட ரீச் ஆகல அப்படின்னு நம்ம இன்ஸ்ட்ரக்டர் சொல்லிட்டு இருக்கும்போது, அதனால என்ன? சாவு வரும்போது தான் எல்லாத்துக்கும் வந்து ஸ்ட்ராங் வரும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ் கேள்விப்பட்டது இல்லையா? பார்ப்போம், ஸ்டார் இருக்கோ இல்லையோ, அவங்க வந்து சர்வே பண்ண முடியலன்னா அவங்களுக்கு ஃப்யூச்சரே கிடையாது. அப்போ எப்படி அவங்க எல் டிராகனில் இருக்கிறதுக்கு ஒர்த்தியாக இருக்கும்? அவங்க அப்புறம் அன்வொர்த்தியாக தானே இருப்பாங்க. அதனால ஆனால் சார் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும்னு அப்படிலாம் அந்த இன்ஸ்ட்ரக்டர் சொல்லும்போது, ஃப்ரேயாவை சம்மன் பண்ணு அப்படின்னு நம்ம லார்ட் பிளேஸா சொல்லும்போது, ஃப்ரேயாவா சார், ஆனால் வந்து நம்ம லைக்காக தான் எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிடுவாங்களே, அப்புறம் எதுக்கு அவங்கள கூப்பிடுன்னு கேட்கும்போது, ஃப்ரேயாவை இங்கே கூட்டிகிட்டு வந்து அந்த ட்ரையலை கண்டக்ட் பண்ண வைங்க, அது மட்டும் இல்லை அவங்கள வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ண சொல்லுங்கள் தரோவா அப்படின்னு நம்ம லார்ட் பிளேஸா வந்து சொல்லிட்டு போகிறாங்க. ஓகே சார், எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம அங்கே இருக்க இன்ஸ்ட்ரக்டர் வந்து சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா லார்ட் பிளேஸா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜீக்கி, சரி பரவாயில்ல, இது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, பார்ப்போம் அவன் என்ன பண்ண போகிறான்னு நம்ம லார்ட் பிளேஸாவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி காமிக்கிறதோட இந்த பாட்டை வந்து முடிக்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் டே அப்போ என்ன நடக்குதுன்னா, அங்கே எல்லோரும் வந்து ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து 1 மாதம் தான் ஆச்சு. அப்போ எல்லோரும் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாருக்காக ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, போன தடவோட இந்த தடவை அவங்களுக்கு ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஏன்னா அவங்க 2 பேரோட பேட்டில் பார்த்தோன்னே நம்மளும் இந்த மாதிரி எப்படியாச்சும் முன்னேறணும்னு வந்து எல்லோரும் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம லாகியோஸும், ஏஹா நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் கமான் அப்படின்னு நம்ம லாகியோஸும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான்.
அப்படியே இங்கிட்டு பார்த்தா நம்ம ஜீக்கி வந்து சின்ன கல்லை தலையில் வச்சிருந்தாலும் இப்போ பார்த்தா இன்னும் பெரிய கல்லை எடுத்து வச்சிருக்கான். அவன் வந்து டிராகன் காம்பட் ஆர்ட் அப்படின்னு சொல்லி டெய்லி ரொட்டீன் வந்து வெயிட்டு லார்ஜ் கல் அந்த மாதிரிலாம் இருக்கும்னா அதெல்லாம் 2-3 தடவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் சொல்கிறாங்க இந்த ப்ரீத்திங் டெக்னிக் இபுக்கி அப்படின்னு இருக்கு. அது பேர் தான் வந்து டிராகன் ப்ரீத்திங்னு சொல்லுவாங்க. இதை வந்து 15th ஜென்ரேஷனில் வந்த எல் டிராகனில் இருக்கவங்க வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இது ஒரு காம்பட் ஆர்ட்டுக்காக வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து பாடி வந்து என்ஹான்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லை, ஸ்கிரிப்சர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கனால சின்ன பசங்க ஈஸியாக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு அப்படின்னு பேக்ரவுண்ட் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல பார்த்திக்கி நீங்கள் வந்து ட்ரைனிங் பண்ணலையா? என்னமோ டிராகன் காம்பட் ஆர்ட்ஸ் வந்து ட்ரைனிங் பண்ணுறேன்னு சொன்னீங்களே. தம்பி நான் ஏற்கனவே மாஸ்டர் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். என்ன மாஸ்டர் பண்ணிட்டீங்களா? ஆமாம் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு பண்ணுன்னு சொல்லி அவர் கல்லை டொம்முன்னு வைக்கிறாங்க. நம்ம ஜீக்கிக்கு ஒன்றுமே புரியல. சரி நீ கொஞ்சம் திரும்புறியா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் எதுக்கு என்னாச்சு? கொஞ்சம் திரும்புவேன் நான் சொல்கிறேன்னு நம்ம ஜீக்கி சொல்லும்போது, சரி லாகியஸும் வந்து நம்பிக்கையோடு திரும்புகிறான். நம்ம ஜீக்கி என்ன பண்ணுறான்னா கையில் கொஞ்சம் பவர் எடுத்து நம்ம லாகியஸ்க்கு உடம்புக்குள்ளே சேனல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதனால் அவனுக்கு என்ன ஆகுதுன்னா அவனோட ப்ராப்பராக வந்து அந்த நரம்பில் இருக்க எல்லா எனர்ஜியும் வந்து சர்க்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஜீக்கி உதவி பண்ணிகிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே ஓகே ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம லாகியஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம லாகியஸ் உடம்புக்குள்ளே போனோடனே அப்போ அவன் யோசிக்கிறான், ஓ அப்போ நீங்கள் உண்மையாக மாஸ்டர் பண்ணிட்டீங்களான்னு. நம்ம ஜீக்கி ஏன்டா உனக்கு இப்போ தான் புரியுதா, என்னை நம்ப மாட்டியாடா அப்படின்னு நம்ம ஜீக்கி வந்து 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது எப்படி இப்போ தானே ஒன்று மாஸ்டர் பண்ணீங்க, அது எப்படி எனக்கு தெரியும் நீங்கள் மாஸ்டர் பண்ணீங்கன்னு 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம திடீர்னு நம்ம லாகியஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அது மட்டும் இல்லை எங்கள் அப்பாவை தவிர இதளவு யாரும் எனக்கு சொல்லி கொடுத்ததில்ல, நீங்களும் வந்து இப்படி சொல்லி கொடுக்குறீங்களா, அது எனக்கு எங்கள் அப்பா நான் வந்துருச்சு. அது மட்டும் இல்லை எப்பயுமே நான் கஷ்டப்பட்டு புஷ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை லார்ட் ஜீக்கி, நீங்கள் இந்த இதை உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து ஈஸியாக லைக்காகவே அடிச்சிட்டிங்க பேட்டிலில். அது மட்டும் இல்லை இந்த ஆர்ட் உங்களுக்கு போர் அடிக்காதா அப்படின்னு நம்ம லாகியஸ் கேட்கும்போது நம்ம ஜீக்கி யோசிக்கிறான். ஆமாம் இந்த டிராகன் ஆர்ட்லாம் என்ன சிம்பிள் தான். ஆனால் என்ன என்னோட பசங்களாம் இதை வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது கஷ்டமாக இருக்குதுன்னு என்னை பிடிச்சி கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு நம்ம ஹீரோ வந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். ஸோ அதானே இவன் க்ரியேட் பண்ணது. அதனால் வந்து அவனுக்கு தெரியும் இது என்ன பண்ணும் ஏது பண்ணும். அதை தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து நம்ம ஹீரோக்கு தான் எல்லாமே தெரியும். அப்போ வந்து இந்த டிராகன் ஸ்லேயர் காம்பட் டெக்னிக்கை பற்றி சொல்கிறாங்க. இதில் மொத்தம் 4 ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு ஃபார்முக்கும் வந்து ஓவர் ரெல்லிமாக வந்து பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம், ஃபோர்த் ஃபார்ம்னு. இந்த மாதிரி ஃபார்ம்லாம் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸோட ஸ்ட்ராங்கஸ்ட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லை அங்கே ஒரு 5th ஃபார்ம் இருக்குது, அதாவது ஃபைனல் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஸ்லீவ் த டிவைன் டிராகன் இட் செல்ஃப் அப்படின்னு அந்த டெக்னிக் பேரை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை ஹீரோக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஹீரோக்கு இதெல்லாம் புதுசாக இந்த தண்டர் வந்து அவன் உடம்புல ஏற்றுக்கிட்டது அந்த மாதிரி இது ரொம்ப பிடிச்சிருக்கனால இந்த டெக்னிக் எப்படி இருக்கும் இந்த டிராகன் டெக்னிக்கு அதுவும் எனக்கு கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அது மட்டும் இல்லை நான் ஏற்கனவே வந்து டிராகன் காம்பட் ஆர்ட்டை வந்து கற்று வச்சிட்டேன். இருந்தாலும் என்னோடய ஃபிசிக்கல் ட்ரைனிங்கை வந்து நான் பூஸ்டப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை இந்த இந்த ஸ்பீடை வந்து மாஸ்டர் பண்ணுறதுக்காகவே நான் நெக்ஸ்ட் லெவல் போகிற அளவுக்கு என் ஃபிசிக்கல் ட்ரைனிங்கை ஏற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து லாகியஸ்ட்டை சொல்லும்போது, ஓ அப்படியா லார்ட் ஜீக்கி அப்படின்னு வந்து நம்ம லாகியஸ் வந்து நெஞ்சில் கையை வச்சு கத்தி கேட்குறான். ஏன்டா இங்கே தான்டா இருக்கேன் ஏன்டா கத்துறேன்னு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்களா, நான் ஒரு கார்டியனாக மாறணும் இதுக்கு முன்னாடி யாருமே இல்லாத மாதிரி அப்படின்னு நம்ம லாகியை சொல்லும்போது ஜீக்கி வந்து நீ ரொம்ப கேட்குற ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஜீக்கி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, நான் ஸ்ட்ராங்கராக மாறணும் கொஞ்சமாச்சும் ஸ்ட்ராங்கராக மாறணும் நம்ம லாகியஸ் வந்து அங்கேருந்து கத்துறான். சரி அதனால் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஸ்ட்ராங் ஆகிக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அசால்ட்டாக சொல்கிறான். அவ்வளோதான் உங்கள் ரியாக்ஷனா, அவ்வளோதானா, ஆமாண்டா உனக்கு பிடிச்சிருக்குன்னா வா உனக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஒன்றும் பொய் சொல்லலை இந்த மாதிரி டீச்சிங்லாம் ரொம்ப ஒர்த்து தெரியுமா அப்போ நம்ம லாகியஸ் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா வந்து கமான் ஈஸியாக சொன்னோன்னே அவன் கற்றுத்தரேன்னு சொல்லிட்டான்ல அந்த ஆர்வத்தில் இருக்கான். அப்போ அங்கேருந்து அவங்க ஒரு லேடி வாய்ஸ் வருது பார்த்தா அங்கே லைக்கா வந்து கூப்பிட்றாங்க. அப்போ எனக்கும் நீங்கள் டீச்சர் பண்ணி கொடுக்கலாம்ல இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து இன்ஸ்ட்ரக்டராக எடுத்துட்டாங்க. போன இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ளஷ் ஆகிருப்பாங்கள்ல அந்த மாதிரி ப்ளஷ் ஆகி வந்திருக்காங்க. லேடி லைக்கா நீங்களுமா அப்படின்னு நம்ம லாகியஸ் கேட்கும்போது, ஏன் நான் வரக்கூடாதா, ஆனஸ்ட்டாக என் ஏஜில் யாரும் என்னை பீட் பண்ண மாட்டாங்க, அது மட்டும் இல்லை நான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலியாக மாறணும், அதனால நேற்று மேட்ச்சு வச்சு ரிசல்ட்டை பார்த்தா நான் உன் கூட வந்து கற்றுக்கலான்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு.
அங்கே இருக்க ஜிகி லாகேஷ், ஓ அப்படியா, டேய் என் ப்ரைடை விட்டு வந்திருக்கேன்டா, என்னை சேர்த்து விடுங்கடா அப்படின்னு நம்ம லைக்கா வந்து கத்திக்கிட்டு இருக்கும்போது, ஆமாம் எனக்கு சொல்லி கொடுங்க, நான் ஸ்ட்ராங் ஆகணும், என் பிரதர்ஸ் எல்லாம் நான் பீட் பண்ணணும், ப்ளீஸ் எனக்கு சொல்லி கொடுங்கன்னு வந்து நம்ம லைக்கை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ப்ளீஸ் சொல்லி கொடுங்க. நம்ம ஜிகி யோசிச்சுக்கிட்டே இருக்கா என்ன பண்ணலான்னு. அப்போ வந்து லைக்கா வந்து சொல்கிறாங்க, சரி பரவாயில்ல, நீங்களும் வந்து சக்ஸஸராக தானே இருக்கீங்க கேண்டிடேட்டா, அதனால் எப்படி ஒரு எனிமிக்கு சொல்லி தருவீங்க, அது கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும் அப்படின்னு. ஏன் சக்ஸஸரா, உங்கள் சக்ஸஸா அப்படின்னு நம்ம லாங்குவேஜ் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ தானே அவர் எலிஜிமேட் சைல்டு, ஆனால் இருந்தாலும் அவங்க ஹெட் சன் தானே, அப்போ அவங்களுக்கு போட்டி போட உரிமை இருக்குல்ல. அப்போ நம்ம ஜிகி யோசிச்சுக்கிட்டு இருக்கான், இல்லை நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன், உன் பாடி இப்போ நல்லா இருக்கு, ஏன்னா நேற்று சண்டேல வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருக்குல்ல, அதுக்கு ஒரு 1 மந்த்தாச்சும் ஆகணும்ல ரெக்கவர் ஆகிறதுக்கு அப்படின்னு வந்து நம்ம ஜிகி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் லைக்கா வந்து ரிவீல் பண்ணுறாங்க, இல்லையே நான் அந்த ஹீலிங் போர்ஷன் குடித்தேன்ல, அதனால் வந்து ஈஸியாக நான் ரெக்கவர் ஆகிட்டேன், அதனால் எந்த சைட் எஃபெக்ட்டும் வரல, எந்த வலியும் என்கிட்ட இல்லை, உனக்கு தெரியாதா அப்படின்னு. என்னது அப்படின்னு வந்து நம்ம லேகி வசம் ஜிகி வந்து குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஓ அந்த போர்ஷன் நல்லா ஒர்க் ஆகுது போல் அப்படின்னு. ஆனால் அந்த போர்ஷன் தான் ரொம்ப வேல்யூ இல்லை, அது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் பாஸ் ஆனதுக்காக கொடுத்தாங்க, அதை எப்படி யூஸ் பண்ணிப்பா, வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருந்திருப்பாளோ, இல்லைனா அவள் பொய் சொல்கிறாளோ அவள் பேசிகிட்டு இருக்கோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் அந்த போர்ஷனை குடிச்சனால தான் இப்போ ரெக்கவர் ஆகிருக்கேன், இல்லைனா 1 மாதம் நான் அப்படியே படுத்து தான் கிடக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் எனக்கு அப்போ ட்ரெயின் பண்ண போகிறீங்களா அப்படின்னு நம்ம லைக்கா வந்து கேட்குறாங்க. அப்போ என்னையும் நீங்கள் ட்ரெயின் பண்ணுவீங்கல்ல, உங்கள் டைம் யூஸ் பண்ணி என்னையை ட்ரெயின் பண்ணுவீங்கல்ல அப்படின்னு நம்ம லைக்கா வந்து அவசர அவசரமாக கேட்குறாங்க அந்த கான்வர்சேஷன் மாற்றுறதுக்காக. ஜீக்கி வந்து பார்க்குறான் லைக்காவோட ஸ்பிரிட் வந்து நல்லா இருக்குது, அவள் ரொம்ப ஆர்வமாக இருக்கா. சரி அப்போது பரவாயில்ல, உன்னைய மாதிரி ஒரு சின்ன பொண்ணுக்கு வந்து நான் சொல்லி கொடுக்குறதுல எந்த கவலையும் இல்லை, நான் ரெஃப்யூஸ்லாம் பண்ணல அப்படின்னு. சின்ன குழந்தையா, டேய் நம்ம எல்லாம் ஒரே ஏஜ் தானே அப்படின்னு அவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க. நம்மளுக்கு தானே தெரியும் நம்ம ஜீக்கி வந்து சின்ன பையன் இல்லைன்னு. அப்படி அப்புறம் பார்த்தா, ஓ ஆமாம் ஆமாம்ல நான் சின்ன பையன் தானே, ஓகே அவன் நான் தான் சின்ன பையன் இல்லை அப்படின்னு நம்ம ஜீக்கி சொல்கிறான். அது ஒரு காமெடி போயிட்டுருக்கு. அப்புறம் லைக்கா நான் தான் உன்னை நேற்று தோக்கடிச்சேனே, உனக்கு அது இன்னும் ஞாபகம் இருக்கா, அது மேட்ரு இல்லை, நான் வந்து எப்படியாவது ஸ்ட்ராங் ஆகணும், நான் தோத்தாலும் பரவாயில்ல, நான் இந்த ஹெட்டு எப்படியாச்சும் ஆகணும், அதுக்கு என்ன வேணாலும் நான் வந்து கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு நம்ம லைக்கா வந்து சொல்லும்போது, அப்போ நம்ம ஜீகி கேட்குறான், ஏன் நீ இப்படி வந்து ஹெட்டாக மரணும் பித்து பிடிச்சிக்கிட்டே இருக்க, அதில் உனக்கு என்ன தான் கிடைக்க போகுது, ஏன் நீ அவ்வளோ அப்சல்ஸாக இருக்குன்னு கேட்கும்போது நம்ம லைக்கா சொல்கிறாங்க, இப்போ மட்டும் நான் வந்து ஹெட்டாக மாறாமல் போயிட்டே வச்சுக்கோங்க எதிர்காலத்தில், என்னை யார் தலையிலையாச்சும் வந்து பொலிட்டிக்கல் மேரேஜ்னு சொல்லி கட்டி வச்சுருவாங்க, அப்படி இல்லையா இன்னும் மோசமாக என்ன தெரியுமா நடக்கும், ஏதாச்சும் ஒரு காங்கு பையனாக வந்து என்னைய வந்து கொடுத்துருவாங்க, காங்கு பையனா 2வது ஒய்ஃபு 3வது ஒய்ஃபு அவங்களுக்கு பவர் இருக்கா எது இருக்கா ஒரு டூல் மாதிரி இருப்பாங்க, அதை வந்து நம்ம லைக்கா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்டோன்னே நம்மளோட ஜிகிக்கு ரொம்ப கோவம். அப்போ லைக்கா சொல்கிறாங்க, எல்ட்ராகனோட பிளட் லைன் இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் வந்து இந்த 4 கிரேட் ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்க வந்து யார் அவங்க ட்ரூ பவரை காமிச்சா தான் அது யூனிக்காக இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து நம்ம சர்வே பண்ண முடியும். சரி வாங்க ஓடலாம், கண்டிப்பாக வந்து அவங்கள நான் விடவே மாட்டேன் இப்போ நம்ம ஜீக்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்டா எங்களை பார்த்து என்ன ஃபூலாக இருக்காடா, நாங்கள் வாட்டிக்கு இருக்கும்போது ஏதோ ஒரு விஷப்பாலை எடுத்து கொடுப்பீங்களாம், ட்ரைனிங் பண்ணுவீங்களாம், இப்போ என்னன்னா எங்களை வந்து அழிக்கிறக்கா எல்லாமே பண்ணுவீங்களாம், எங்களை என்ன டாயாரா இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து புரட்சி பேசிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல திடீர்னு அட்டென்ஷன் அட்டென்ஷன் அப்படின்னு ஒருத்தவங்க ப்ரொஃபஸர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஜீக்கி அப்படியே கையை தூக்குனதை அப்படியே தொங்க போட்டான், ஐயோ யாரோ வராங்களேன்னு. இன்ஸ்ட்ரக்டர் வந்தோன்னே நம்ம ஜீக்கியும் லைக்காவும் எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது, அங்கிட்டு பார்த்தா புதுசாக ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. யார் அது அப்படின்னு அவங்க பார்க்கும்போது, அவங்க புது இன்ஸ்ட்ரக்டர் வந்து இங்கே வந்திருக்காங்க நம்மளுக்காக, அவங்களோட எக்கச்சக்கமான பிஸி ஸ்கெடியூல்லையே நம்மளுக்காக வந்து வந்திருக்காங்க, இதுக்கு நீங்கள் எல்லோரும் வந்து பெருமைப்படுத்தணும், ஓகேவா அப்படின்னு. பக்கத்தில் இருக்க இன்ஸ்ட்ரக்டர், யாருப்பா அது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம லைக்கா பின்னாடி வந்து நிற்கிறாங்க. ஓ நீ தான் அந்த லேடி லைக்காவா, கரெக்டா அப்படின்னு பார்ப்போம். லைக்காவுக்கு வந்து ஆச்சரியம், இவங்க எப்போ நம்ம பின்னாடி வந்தாங்கன்னு. ஸோ அந்த இன்டென்ஷனில் நம்ம லைக்கா என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு வந்து பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து ரெட் ஹேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்ல உங்கள் ரிஃப்ளெக்ஸ் சூப்பராக இருக்குது, அது மட்டும் இல்லை உன்னோட ஆரா குவாலிட்டி வந்து அவ்வளோ மோசம் கிடையாது, அதனால் உனக்கு பர்ஃபெக்ட். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லைக்கா வந்து ஸ்டான்ஸில் இருக்கான். நம்ம லாகியஸ் என்னன்னா நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சி, ஐயோ நான் பயந்தே போயிட்டேன், என்னடா நடக்குது இங்கே அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது, அந்த பர்சன் இருக்காங்களே அவங்க தான், வா அவங்க வந்து இவ்வளோ வேகமாக இருக்காங்களே, இன்னொன்று கமெண்டில் வந்து கிளாப் தட்டுறாங்க. அப்போ தான் காமிக்கிறாங்க அவங்க பேர் தான் லேடி ஃபெரேஜா. அவங்கள தான் வந்து நம்ம லார்ட் பிளேஸா வந்து சொல்லியிருந்தாங்க அமுச்சு விடுங்கன்னு, கண்காணிங்கன்னு. அவங்க வந்து பார்த்தோம்னா நம்மளோட பிளாக் ட்ராகன் கிராப்ஸில் அவங்க தான் வந்து ஒரு மெம்பரு. அவங்க பேர் என்னன்னா ஃப்ரெஜா ஆஃப் த கேல் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க.
"ஹாய் பசங்களா, உங்கள பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்." அவங்க பேசிட்டு இருக்கும்போது, "ஓ! நீ தான் அந்த லார்ட் ஜீக்கியா?" அப்படின்னு நம்ம ஃப்ரேயா வந்து பார்த்து கேட்குறாங்க. கன்ஃபார்மே பண்ணலாம். நான் தான் அது. நீ ஏன் சர்ப்ரைஸ் ஆகல? ஏன்னா சர்ப்ரைஸ் ஆகுற மாரி நீங்க எதுவும் ஷாக் பண்ணலையே மை லேடி அப்புட்ன்னு. அது மட்டும் இல்ல, உங்கள பார்த்தா நீங்க அந்த டெக்னிக்க நல்லா மாஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது. நம்ம ஹீரோ வந்து அந்த ஒரு வெள்ள கண்ணோட பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு வேளை யாருக்கு தெரியும்? நம்ம ஹீரோ வந்து இவங்களோட ஸ்கில்ல கூட கத்துக்கலாம். அது ஃபியூச்சர்ல தான் தெரியும்னு நெனைக்கிறேன். அப்ப லேடி ஃப்ரேயா வந்து என்ன நெனைக்கிறாங்க, பரவாயில்லையே! இவ நல்லா இன்ட்ரெஸ்ட்டா தான் இருக்கா அவளோட. பரவால்ல. இவ நல்லா வந்து செல்ஃப் டெக்னிக் வந்து யூஸ் பண்றா. இவ மார்ஷியல் ஆர்ட்ஸ நல்லா மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கா. அவளோட அந்த எத்தனிக் சோர்ஸ் ஆஃப் பவர் இருக்கு. அத வந்து அவ மாஸ்டர் பண்ணி அவளோட உடம்புலலாம் சேனல் பண்றாங்களாம். அந்த ஷூ போட்டிருந்தான்னா, அந்த ஃபூட் வந்து கேட்காது. எந்த மாரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் இவ யூஸ் பண்றா? எனக்கு ரொம்ப அது கண்டுபிடிக்கணும்னு ஆசையா இருக்கு. அப்ப வந்து லேடி ஃப்ரேக்கா வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஓகே. அப்ப வந்து இன்னையிலேருந்து நான் தான் உங்க இன்ஸ்ட்ரக்டரு. நீங்க எல்லாரும் என்னைய பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஓ! உங்க தான் அந்த ஃப்ரேயா ஆஃப் த கேலா? வாவ்! சூப்பர்! அப்படின்னு அங்க இருக்க ஸ்டூடண்ட்லாம் பேசிட்டு இருக்கு. இப்பதான் சொல்றாங்க, லேடி ஃப்ரைஜா வந்து ரொம்ப அமேசிங்கான ஒரு ஆளு. அது மட்டும் இல்ல, அங்க இன்ஸ்ட்ரக்டர் எப்படி இன்ட்ரோ குடுக்குறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு 6 ஸ்டார் ரேங்க் இருக்கிற ஒரு பவர் ஹவுஸு. அதாவது அங்க இருக்க பிளாக் டிராகன் கிராப்ஸ் இருக்குல்ல, அதுல இவங்க தான் வந்து ஒரு பவர் ஹவுஸு. அதனால எல்லாத்தையும் இவங்கட்ட வந்து கத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க இருக்க ஒரு ஸ்டூடண்ட்ஸுக்கும் ஒரு டவுட். "நீங்க எப்படி இப்படி வரலாம்? எதுக்காக வந்திருக்கீங்க? எங்களுக்கு ஏதாவது சொல்லிக் குடுப்பீங்களா கண்டிப்பா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா, நாங்க கண்டிப்பா உங்களுக்கு சொல்லிக் குடுப்போம்ன்னு." அப்பதான் லேடி ஃப்ரைஜா வந்து ஒரு இக்கனா வைக்கிறாங்க. "உங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும்னா, நீங்க என் டெஸ்ட்ல பாஸ் ஆகணும்." அப்படின்னு. "என்ன திரும்பியும் டெஸ்ட்டா? அட போங்க!" அப்படின்னு அங்க இருக்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வந்து தலைய பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த டெஸ்ட் வந்து ஈஸியா இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இந்த கிறிஸ்டல் பால் இருக்குல்ல, இது வந்து அந்த பாய்சன் டிராகன் மவுண்டன்ல 1 மாசத்துக்குள்ள நீங்க கண்டுபிடிக்கணும். அப்படி யார் வந்து அத கிறிஸ்டல் பால் கண்டுபிடிக்கிறாங்களோ, அப்படி இல்லன்னா சர்வே ஆகுறாங்களோ, அவங்க தான் வந்து ஜெயிப்பாங்க. என்ன பாய்சன் டிராகன் மவுண்டனா? ஆகியஸ் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆஹா! இது ஏற்கனவே கேட்ட மாரியே இருக்கு. அப்பதான் காமிக்கிறாங்க பாய்சன் டிராகன் மவுண்டன். அது வந்து பாய்சன் கிரீச்சர் வந்து டேம் பண்ற மாரி இருக்கிற ஒரு இடம். அங்க வந்து எக்கச்சக்கமான புஷஸ் இருக்கு. அதுலருந்து ஒரு அ ட்ராப் வந்து கையில பட்டாலும் ஒரு ஆர்டினரி பர்சன் அங்கேயே மர்கையா தான். இது அவ்வளோ விஷம் அப்படின்னு வந்து அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னோட போன வாழ்க்கையில இத தானே நான் சாப்பிட்டு மசுல ஏத்திக்கிட்டு இருந்தேன். அந்த டேஸ்ட் கூட நல்லாவே இருக்காது. ஆனா இது ரொம்ப சீக்கிரம் இல்ல இந்த சின்ன பசங்களுக்கு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அது மட்டும் இல்ல. யாராச்சும் இந்த கிறிஸ்டல உடைச்சாலோ, இல்ல தொலைச்சாலோ, இந்த ட்ரெய்னிங்ல இருந்து நீங்க ஃபெயில் ஆயிருவீங்க. அப்படியா? அந்த மாரிலாம் ஆகுமா? அப்ப நாங்க ஃபெயில் ஆயிருவோமா? ஆமா. அப்படி ஃபெயில் ஆனீங்கன்னா, நீங்க இந்த இன்ஸ்டிடியூட் விட்டே வெளிய போயிருவீங்க. அப்ப நம்ம ஃப்ரேயா சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நீங்க இத வந்து ப்ராப்பரா வந்து இந்த பிரீத்திங் டெக்னிக்க யூஸ் பண்ணணும். இல்லன்னா அந்த பாய்சன் உங்க உடம்புக்குள்ள போய், நீங்க அதுக்கும் சாவறக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது லைக்கா கேட்பாங்க. இன்ஸ்ட்ரக்டர் அங்க அப்ப மான்ஸ்டர்லாம் இருக்கும்ல அப்படின்னு. ஓ! ஆமாம்ப்பா. கரெக்ட்டா சொன்னாங்க. மான்ஸ்டர்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அதெல்லாம் நீங்க டிஃபீட் பண்ணணும். அது மட்டும் இல்ல. உங்களுக்கு அதுதான் நீங்க உணவா வந்து வச்சு இந்த 1 மாசத்த சர்வே பண்ணணும். அப்படி இல்லன்னா நீங்க செத்து போயிருவீங்க. அது இன்னொன்னு விஷயம். அப்படின்னு நம்ம ஃப்ரையா வந்து எல்லார்ட்டயும் சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க இருக்க ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. இன்னும் ஃபர்ஸ்ட் ஸ்டார் கூட போயிருக்க மாட்டாங்க. "என்னது இப்படியா? ஐய்யய்யோ! இன்னும் நம்ம டிராகன் ஸ்லேயிங் காம்பேட் ஆக்ட்டே வந்து இன்னும் நம்ம இது பண்ணல. அது எப்படி அந்த கிரீச்சரோட அஃபெக்ட் ஆகுமான்னும் தெரியல. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அது மட்டும் இல்ல. இன்னும் உங்களுக்கு இந்த ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கு 5 நாள் தான் இருக்கு. அதனால அதுக்குள்ள உங்களுக்கு புடிச்ச வெப்பன் எடுத்துக்கோங்க. உங்கனால எவ்வளோ ஃபவுண்டேஷன வந்து மெழுகேத்த முடியுமோ மெழுகேத்திருங்க. அது மட்டும் இல்ல. மான்ஸ்டர அழிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு வைங்க. இல்லன்னா உங்கனால சர்வே பண்றது ஈஸியா இருக்காது. ஓகே புரிஞ்சுச்சா? அது மட்டும் இல்ல பசங்களா, இப்ப நீங்க அந்த 5 நாள்ல வந்து உங்களோட அட்டாக்க வந்து நீங்க மாஸ்டர் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, நான் எதுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க மாட்டேன். அடுத்து என்ன நடக்குதுன்னு. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க ஒழுங்கா மாஸ்டர் பண்ணலன்னா நீங்க செத்து போயிருவீங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது, இது ரொம்ப டேஞ்சரஸா இருக்குல்ல. எங்களுக்கு உதவி கூட பண்ண மாட்டீங்களா? கொஞ்சமாச்சும் உதவி பண்ணுங்க. பசங்களா அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. ஏன்னா இதுதான் இங்க இருக்க ரூல்ஸு. வீக்கா இருக்கிறவங்க வெளிய போவாங்க. ஸ்ட்ராங்கா இருக்கவங்க சர்வே பண்ணுவாங்க. இப்போ உங்கனால ஜெயிக்க முடியலன்னா, இதான் வந்து எல் டிராகனோட ட்ரூ நேச்சரு. இந்த மாரி நீங்க சர்வே பண்ணா தான் ஸ்ட்ராங் ஆவும். அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இது மட்டும் சிம்பிள் டெஸ்ட் கிடையாது. நீங்க மான்ஸ்டரோட ஃபைட் பண்ணணும், பாய்சன்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம ஃப்ரையா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா, நம்ம லாகியஸ் வந்து எப்பயும் போல அழுதுகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து எதா இருந்தாலும் பார்த்துக்கலான்னு இருக்கான். அது மட்டும் இல்ல, லைக்கா வந்து, "ஓ! அப்படிலாம் இருக்கா? சரி எப்படி சர்வே பண்ணலான்னு." மத்த பசங்கலாம் பயந்துகிட்டு இருக்காங்க. ஐயோ! என்ன ஆக போகுது? எப்படி நம்ம சர்வே பண்ண போறோம்ன்னு. நம்ம ஜீக்கி வந்து, "ஒருவேளை இது வந்து எனக்கு தெரிஞ்ச எல் டிராகனோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டோ?" அப்பதான் காமிக்கிறாங்க.
ஜிகி வந்து வயசானவனா இருப்பான்ல, அப்போ வந்து அவங்க பையன் வந்து காமிப்பாங்க. இதான் உங்க கிராண்ட் சன் பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்கான், சூப்பரா இருக்கான். ஆமாப்பா அழகா இருக்கான் அப்படின்னு. இது இந்த மாதிரி தானே இருந்துச்சு, இந்த மாதிரி தானே எல்ட்ராகன் இருந்துச்சு, இது அப்படி இல்லையோ அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஜிகி வந்து பார்க்கும்போது அவ்வளோ அமைதியாக சாதுவாக இருந்த ஃபேமிலி அப்படி ஆச்சு. இவங்க என்னன்னா இப்படி கொலைப்படுற ரேஞ்சுக்கு போகிறாங்களேன்னு அப்போ நம்ம ஜிகி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ பசங்களா, இதான் வந்து மேனுவல் புக்கு. இதை வந்து உங்கள் வெப்பனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்கன்னு சொல்லும்போது எல்லோரும் எதை சூஸ் பண்ணலாம் நம்ம லேகியஸ் வந்து யோசிச்சுக்கிட்டான். ஏன்னா நீ தான் ஸ்பியர் நல்லா ஆடுறல, அதை எடுத்துக்கோ. ஓ ஆமாம் இல்லை, நான் ஸ்பியர் எடுத்துக்கிறேன், தேங்க்ஸ் ஜிகி அப்படின்னு சொன்னோன்னே நான் என்ன தண்டர் ஸ்பிரிட் கிரேட் ஸ்வாட் தான் யூஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன பேசிக்காக இருக்குன்னு யோசிக்கும்போது லைக்காக வெயிட் பண்ணு, நீ வந்து ஸ்வாட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணு, ஏன்னா அதில் தான் நீ லேக்காக இருக்க. அப்படியா நானா, சரி நீ சொல்கிறனால நான் எடுக்கிறேன். அப்போ நம்ம லைக்காக வந்து ஸ்வாட்ஸ் மேன் எடுக்கிறாங்க, நம்ம ஜிகி வந்து ஸ்பியர் எடுக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஓகே, அப்போ நான் போய் ஏதாச்சும் போய் தேடி பார்க்குறேன், ஏதாச்சும் புதுசாக இருக்கான்னு தேட போயிருக்கான். அப்போ ஃப்ரேயா வந்து இன்னொன்று சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கும் வந்து வாங்கிட்டீங்கல்ல, அடுத்த 5 நாளைக்குள்ளே இதில் தான் ட்ரெயின் பண்ணோம், இதில் தான் உங்களோட வாழ்க்கையே இருக்குது, இல்லைனா நீங்கள் எல்லோரும் செத்துருவீங்க அப்படின்னு சொன்னோன்னே மற்ற எல்லோரும் பயப்படுறாங்க. ஓகேவா, இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் சீனியர்ஸும் இதில் வந்து கலந்துப்பாங்க. அவங்களுக்கு என்ன வேலைன்னா உங்கள் கையில் இருக்க கிறிஸ்டல்ஸை வந்து ஆட்டையை போடுவாங்க, அப்படி ஆட்டையை போட்டால் நீங்கள் அவுட்டு தான். ஓ அப்படியா, சூப்பராக இருக்கே, நம்ம ஜிகி வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் சீனியராக இருந்தாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தானே இருப்பாங்க, அப்போ அந்த கிறிஸ்டலை எடுக்கிறதா அவங்க வேலை அப்படின்னு சொன்னோன்னே நம்மளோட ஃப்ரேயா வந்து ஓகே உங்களை நான் அப்புறம் பார்க்குறேன், டாட்டா பாய்ன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம ஜிகி ஐயோ அந்த மாதிரி மான்ஸ்டர்ஸோட சண்டை போடுறதோட இந்த ஸ்டூடெண்ட்ஸோட சண்டை போட்டால் நாங்கள் செத்தே போயிடுவோம், எப்படி அவங்கள போய் அடிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆமாம் 10 இயர்ஸ் சீனியர்ஸ் இருக்காங்களே, அவங்களாம் எப்படியும் 2 ரேங்க் ஸ்டாரோட அதிகமாக தான் இருப்பாங்க, அவங்க திடீர்னு நம்மளை ஆம்புஷ் பண்ணாங்கன்னா நம்மளால் சர்வே பண்ணவே முடியாதுன்னு நம்ம லைக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அது உண்மைதான். நம்ம ஜிகி சொல்லும்போது நீ இருக்கியே ஏன் அப்படின்னு நம்ம லைக்காக வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம தனியாக இருந்தால் தோற்றுருவோம், ஆனால் நம்ம ஸ்மால் குரூப்பாக ஒரு டீமாக மாறினோம்னா நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு. அது மட்டும் இல்லை, ஜிகி என்ன சொல்கிறாங்கன்னா டீம் அப் பண்ணால் வந்து ஃபார்பிடன் கிடையாது இல்லை, நம்ம மான்ஸ்டர் ஹண்டிங் பண்ணுறதுனால, அதனால வந்து நம்ம டீம் அப் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, அதிக கை இருந்தால் அது சந்தோஷம் தானே, நம்ம தோக்குறதுக்கு கம்மி தானே. லார்ட் ஜிகி அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்கும்போது நான் இதை என்ஜாய் பண்ண போகிறேன் தனியாக அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து தனியாக போய் அட்டாக் பண்ண போகிறான். லாகேஷ் கேட்குறேன், என்ன நீ என்ஜாய் பண்ண போறியா, அப்போ நம்ம லைக்கா கேட்குறாங்க, அவன் அப்படித்தானே இருக்கான், அவன் இன்னும் மாற மாட்டான் அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்கிறேன், வாங்க நம்ம போய் சாப்பிடுவோம் ட்ரைனிங்க்கு முன்னாடி, அப்போ தான் நல்லா எக்ஸசைஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நடக்கான். இது எப்பயுமே இப்படி தானா, இல்லை இப்படி தான் எப்பயுமே. அவன் பின்னாடி பேசிக்கிட்டு இருக்காங்க. 5 நாளைக்கு பிறகு, அதாவது டெஸ்ட் டே வந்து நடக்க போகுது. அந்த டைமில் பார்த்தா அங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே டீம் அப்பா இருந்தால் இந்த லூப் ஹோல் வச்சு ஈஸியாக எஸ்கேப் ஆயிடலாம். பட் நம்ம லாகேஜ் இன்னும் வந்து பயந்துக்கிட்டு இருக்காங்க. அவன் இந்த டெஸ்ட்டை ஆரம்பிச்சிடலாம். ஓகே பசங்களா அப்படின்னு நம்ம இன்ஸ்ட்ரக்டர் வராங்க ஃப்ரேயா. வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த டெஸ்ட்டு வந்து ஆரம்பிக்க போகுது, நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரில் மோஸ்ட்லி கான்வர்சேஷன் தான் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து போன மேட்ச் நல்லா அட்டாக் ஆகிருக்கும். இதில் வந்து நம்ம ஹீரோஸோட பாண்டிங்லாம் காமிச்சிட்ருக்காங்க. இதோட இந்த மொத்த 10 சாப்டரும் முடியுது. இதுக்கு அடுத்து ஏதாச்சும் புது சாப்டர் வந்துச்சுன்னா நான் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு அடுத்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சாப்டர் வேணும், அதாவது வேறு மான்வா வேணும், எனக்கு அது தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணு ப்ரோ, அது நீங்கள் எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ப்ரோ, இந்த மாதிரி இடையில டப்பிங்லாம் பண்ணுறீங்களா அந்த மாதிரி பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருக்குன்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க. நான் கண்டிப்பாக படித்து அடுத்த வீடியோவில் அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்காக தான் நான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மறக்காமல் வந்து ஒரு லைக் மட்டும் போட்டிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது போக உங்களுக்கு என்னென்ன குறை இருக்குது இந்த வீடியோவில், நீங்கள் என்னெல்லாம் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணுங்கன்னு அப்படியே நீங்கள் அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே உங்களுக்காகவே பண்ணுவேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கனால உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் தான் உங்கள் கோடன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்ஜினியர் கிரியேட்டர். பாய்.